வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். சந்தானமுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய டைரக்டர் பிரேமானந்த், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஃப்ரா, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் தீபக் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பரத் விக்ரமன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க சந்தானம், கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், நிழகல் ரவி, கஸ்தூரி, மகீதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு ரிவ்யூவராக இருக்கக்கூடிய சந்தானம்க்கு அவர் படத்தை ரிவ்யூ பண்ண போகிற இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஒரு நல்லா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா A1 இருக்கட்டும், இல்லைனா வந்து பாரிஸ் ஜெயராஜ், இதில் வந்து அந்த சென்னை லோக்கல் ஸ்லாங்கில் பேசி அவருடைய கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. அதே போல் தான் இந்த படத்தினுடைய கேரக்டருடைய அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் ஸ்லாங் ரொம்பவே கிஸ்ஸாவாக பேசியிருக்கிறாரு. ஏன்னா அது அவருடைய பேரும் வந்து அதுதான், யூடியூப் சேனல் கிஸ்ஸான்ற பேரில் வச்சுட்ருப்பாரு. ஸோ அந்த பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் அவர் தொடர்ந்து படங்களை பார்த்து ரிவ்யூ பண்ணுறதா இருக்கும். அப்படி ரிவ்யூ பண்ணும்போது செல்வராகவன் அவருடைய படத்துக்காக கூப்பிடுறாரு, என்னுடைய படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க, அது எனக்கான ப்ரமோஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக போகிறாரு. போகிற இடத்துல அவருடைய ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த என்ன மாதிரி மாட்டினாரு, அதுலேருந்து அவர் வெளியில் வந்தாரா, அண்ட் அவர் ரிவ்யூ பண்ணுறதுனால என்னெல்லாம் அவருக்கு பிரச்சனை ஏற்படுது, இதெல்லாம் தான் மொத்தமாக சேர்த்து ஒரு காமெடி கலந்த படமாக கொடுத்துருக்கிறது தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஆல்ரெடி டிடிக்கானது எல்லாமே தெரியும். அது தில்லுக்கு துட்டு அப்படின்றதுல ஆரம்பித்து தில்லுக்கு துட்டு 2, அப்புறமா டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மூஃப் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள்லேயும் அதே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பிரேமானந்தோடைய ஸ்டைலே அதுதான் அப்படின்ட்டு சந்தானம் கூட சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த படத்துலேயும் வந்து ஸ்மூஃப் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் மற்ற படத்தினுடைய அந்த வச்சு அதுலேருந்து வேறு ட்ராக் எடுத்துருக்கிறதெல்லாம் கூட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே காமெடி ட்ராக் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீரியஸாக போய் அங்கங்கே நம்மளுக்கு வந்து நிறைய ஃபாலோ பண்ணுற விதத்தில் இருக்குது. அண்ட் சந்தானமுடைய நடிப்பில் மறுபடியும் வந்திருக்கக்கூடிய லீட் ரோல் வந்திருக்கக்கூடிய படம். அண்ட் மக்களுக்கு டெஃபினெட்லி சந்தானம்க்குன்னு இருக்கக்கூடிய தனி ஃபேன் பேஸ் அந்த படத்தை வந்து பார்த்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது இருக்கும். ஏன்னா அவருடைய கவுண்டர் டயலாக்ஸ்க்காகவே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஃப்ரோ, அவருடைய இசை டெஃபினெட்லி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் எப்படி சொல்கிறது க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆர்டிஸ்ட்டு, லொல்லு சபாலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய முகங்களாக சந்தானமுடைய படத்தை பார்க்கலாம். அண்டு மேபி இந்த படத்தில் கொஞ்சம் சேஷு வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கிறாரு, அவர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அண்ட் இது இல்லாமல் ரெடின் கின்ஸ்லி இருக்கிறாரு. ரெடின் கின்ஸ்லியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காம்போவாக இருக்கட்டும், இல்லை மொட்டை ராஜேந்திரனோட இருக்கக்கூடிய காம்போலாம் அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் ஓவராலாக நீங்கள் எல்லாத்தையும் மறந்து அப்படியே வயிறுக்குள்ள சிரிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் தியேட்டரில் போய் பாருங்கள்.